ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் தயாநிதி கலாநிதி மீது டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி பதவி வகித்த போது ஏர்செல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் 2006ஆம் ஆண்டில் வாங்கியது. ஏர்செல் நிறுவனத்தை மேக்சிஸுக்கு விற்கும்படி தயாநிதி மிரட்டியதாலே தான் விற்றதாக அந்நிறுவனத்தின் முன்னாள் அதிபர் சிவசங்கரன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ 2011ஆம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகை வெள்ளியன்று தாக்கல் செய்யப்பட்டது. டெல்லி பாட்டியாலாவில் உள்ள தனி நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தயாநிதி, அவரது சகோதரரும் சன் டிவி அதிபருமான கலாநிதி, மேக்சிஸ் அதிபர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 சேர்க்கப்பட்டுள்ளனர். சன் டைரக்ட் டிவி நிறுவனம் உள்ளிட்ட 4 நிறுவனங்களின் பெயர்களும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன. குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளவர்கள் மீது கிரிமினல் சதி மற்றும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏர்செல்லை வாங்க தயாநிதி உதவியதற்கு பிரதிபலனாக சன் டிவியில் 650 கோடி ரூபாயை மேக்சிஸ் நிறுவனம் முதலீடு செய்ததாக சிபிஐ கூறியுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தயாநிதி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக புலன் விசாரணை நடத்திய சிபிஐ குழுவினர் கூறிய போது அதை ஏற்க சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா மறுத்தார். இந்த சர்ச்சையில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இறுதி முடிவெடுக்காமல் இருந்தது. மோடி தலைமையில் புதிய அரசு அமைந்ததும் தயாநிதிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி கருத்து கூறியதை தொடர்ந்தே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என வியாழனன்று தயாநிதி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் உடனடியாக நிராகரித்துவிட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கலாவதை தடுக்க தயாநிதி தரப்பு மேற்கொண்ட கடைசி முயற்சி தவிடுபொடியானது.